Hi. So this is unit conversion lecture, which is நம்மளோட நீட் எக்ஸாம் கொஸ்டன்ல நிறைய யூனிட் கன்வெர்ட் பண்ற மாதிரியான கொஷின்ஸ் நிறைய இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் டைம் வந்து ஹாரில் கொடுத்துருப்பாங்க, ஆன்சர் செகண்ட்ஸில் இருக்கும், இல்லை மினிட்ஸில் கொடுத்து செகண்ட்ஸில் கேட்பாங்க. இந்த மாதிரி நிறைய யூனிட் கன்வர்ஷன் வந்து நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு தான் இந்த லெக்சரில் நம்ம எப்படி யூனிட் கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, இதெல்லாம் லென்த் பார்க்கலாம். Okay, first question பாருங்க. The wavelength of a light is 5890 angstrom. Convert this wavelength into nanometers and meters. So ஒரு லைட் இருக்கு, அதோட wavelength வந்து 5890 angstrom. இது அவங்க நானோமீட்டர்ஸ்க்கும் மீட்டர்ஸ்க்கும் கன்வெர்ட் பண்ண சொல்லி கேட்குறாங்க. எப்படி கன்வெர்ட் பண்ணுறது? நம்மளுக்கு ஒரு யூனிட் தெரியும், விச் இஸ் 1 angstrom equal to 10 to the power minus 10 meter and 1 nanometer equal to 10 to the power minus 9 meter. எப்போவுமே இந்த மாதிரி கேட்குறப்போ நீங்கள் மீட்டருக்கு முதல்ல கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மற்ற எந்த யூனிட்க்கும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். சரியா? இப்போ இந்த இடத்துல பாருங்கள், 1 angstrom equal to 10 to the power minus 10 meter அப்படின்னா அப்போ 5890 angstrom எவ்வளவா இருக்கும்? ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். சரியா? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறப்போ 5890 angstrom இன்டூ 10 to the power minus 10 மீட்டர். இந்த 1 angstrom வந்து டிவிஷனில் கீழே வரும். கரெக்டாக கிராஸ் மல்டிப்ளிகேஷன் இப்படி. சரியா? ஓகே, உங்களுக்கு புரியுது இல்லைப்பா நான் சொல்கிறது? சி ரைட். ஓகே, 1 angstrom 10 to the power minus 10 மீட்டர்னா 5890 angstrom நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு கிராஸ் மல்டிப்ளிகேஷன். சரியா? இது வந்து கீழே வரும், இது மேலே போகும். சரியா? மேலே போச்சுன்னா 5890 angstrom இன்டூ 10 to the power minus 10 மீட்டர் டிவைட் பை இந்த 1 angstrom கீழே வரும். அப்போ angstrom கேன்சல் ஆயிரும். இது சால்வ் பண்ணுறப்போ 5.89 இன்டூ 10 to the power minus 7 மீட்டர். சரியா? எப்படி -7 வந்துச்சு? டெசிமல் பிளேசஸ். இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு நம்ம வந்து டெசிமல் பிளேசஸ் கொண்டு வந்துட்டோம். சரியா? 3 டெசிமல் பிளேசஸ் தாண்டி கொண்டு வந்ததுனால மேலே என்ன பண்ணிட்டோம்? +3 ஆட் பண்ணியிருக்கோம். -10 + 3 வந்து என்னது? -7. சரியா? புரியுதா உங்களுக்கு? இது உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் பேசிக் மேக்ஸ் லெக்சர் ஒன்று எடுத்திருக்கேன், அதில் நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு புரியும். சரியா? ஓகே, அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐ கார்ட்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தது இப்போ நம்ம மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணியாச்சு. அடுத்து நானோமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும். நானோமீட்டருக்கு கன்வெர்ட் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். 1 nanometer equal to 10 to the power minus 9 மீட்டர். இப்போ நம்மக்கிட்ட மீட்டரில் வேல்யூ இருக்குது, இந்த ஆங்ஸ்ட்ரோமோட வேல்யூ வந்து மீட்டரில் இருக்குது. அப்போ ஈஸியாக அதே மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். 1 nanometer equal to 10 to the power minus 9 மீட்டர்னா 5.89 into 10 to the power minus 7 மீட்டர் வந்து எவ்வளோ நானோமீட்டராக இருக்கும்? இதுவும் கிராஸ் மல்டிப்ளை. இது வந்து கீழே வந்துடும், இது இந்த சைட் போயிடும். அப்போ 5.89 into 10 to the power minus 7 மீட்டர் into 1 nanometer. இந்த 1 nanometer divided by 10 to the power minus 9 மீட்டர். இப்போ இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா 5.89 into 10 to the power 10 ஸ்கொயர் நானோமீட்டர் கிடைக்கும். சரியா? இந்த 10 ஸ்கொயர் அப்படின்னா அந்த டெசிமல் பிளேசஸ் நம்ம ரிமூவ் பண்ணிடலாமா? அப்போ 589 நானோமீட்டர். புரியுதுல உங்களுக்கு? இது புரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அப்போ தான் உங்களுக்கு நான் இன்னும் கொஞ்சம் எப்படி ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவேன். சரியா? ஓகே, இப்போ செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சி, a student measures a distance of 5 inches in a lab. Convert this into centimeters and millimeters. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறாங்க, அது வந்து 5.0 inches. சரியா? இந்த இன்ச்சஸை சென்டிமீட்டருக்கும் மில்லிமீட்டருக்கும் நம்ம கன்வெர்ட் பண்ணணும். இந்த இடத்துல நான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 inch equal to 2.54 into 10 to the power minus 2 மீட்டர். 1 inch அப்படிங்கிறது 2.54 into 10 to the power minus 2 மீட்டர். 1 centimeter equal to 10 to the power minus 2 மீட்டர். 1 millimeterங்கிறது 10 to the power minus 3 மீட்டர். இப்போ நம்ம கால்குலேட் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த இன்ச்சஸை முதல்ல மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சென்டிமீட்டர்ஸ்க்கும் மில்லிமீட்டர்ஸ்க்கும் நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். சரியா? ஓகே, 1 inch வந்து 2.54 into 10 to the power minus 2 மீட்டர்னா 5 inches எவ்வளோ? Just cross multiply. 5 inch into 2.54 into 10 to the power minus 2 meter divided by இந்த 1 inch வந்து இந்த கீழே வரும் நான் சொன்னாலே cross multiply பண்ணும்போது. அப்போ ஆன்சர் வந்து 12.7 into 10 to the power minus 2 meter கிடைக்கும். 5 inches மீட்டரில் எழுதுறப்போ 12.7 into 10 to the power minus 2 meter நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். சரியா? இப்போ மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணியாச்சு. இந்த மீட்டர் ஆன்சரை வச்சு சென்டிமீட்டருக்கும் மில்லிமீட்டருக்கும் ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிடலாம். சி, 1 centimeter equal to 10 to the power minus 2 meter.
அப்போ நம்ம கிட்ட வந்து 12.7 இன்டூ 10⁻² மீட்டர் இருக்கு. இந்த மீட்டரை சென்டிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்றதுக்கு அதே மாதிரி கிராஸ் மல்டிப்ளை. எல்லா இடத்துலையுமே யூனிட் கன்வர்ஷன் வந்து கிராஸ் மல்டிப்ளை தான். சரியா? எந்த யூனிட்க்கு கன்வெர்ட் பண்ணணுமோ அந்த யூனிட்க்கு நீங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 12.7 இன்டூ 10⁻² மீட்டர் இன்டூ 1 சென்டிமீட்டர். இந்த 1 சென்டிமீட்டர் ஏன்னா இது இங்கே போகுது இல்லையா? ஓகே, டிவைடட் பை இது வந்து கீழே வந்துடும். கரெக்ட்? ஓகே, 10⁻² மீட்டர். ஆன்சர் வந்து உங்களுக்கு என்ன வரும்? 12.7 சென்டிமீட்டர். சரியா? இப்போ நம்ம சென்டிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணியாச்சு. 5 இன்ச்சஸ் மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணியாச்சு, சென்டிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணியாச்சு. அடுத்தது மில்லிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ண போறோம். இப்போ மறுபடியும் வெயிட் 1 millimeter equal to 10⁻³ மீட்டர். நம்ம கிட்ட மீட்டர்ல ஆன்சர் இருக்கு. இந்த 5 இன்ச்சஸோட ஆன்சர் வந்து மீட்டர்ல இருக்கு. 12.7 இன்டூ 10⁻² மீட்டர். அப்போ 1 millimeter 10⁻³ மீட்டர்னா 12.7 இன்டூ 10⁻² மீட்டர் என்னவா இருக்கும்? அதே மாதிரி கிராஸ் மல்டிப்ளை தான். இது இந்த சைட் கொண்டு போங்க, இது கீழே கொண்டு வாங்க. ஸோ ஆன்சர் வந்து உங்களுக்கு 127 millimeter கிடைக்கும். ஈஸியாக தானே இருக்கு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின். Okay. The size of a cell is approximately 50 micrometer. Express this size in meters and nanometer. So ஒரு செல்லோட சைஸ் வந்து 50 மைக்ரோமீட்டர் இருக்கு. இதை மீட்டருக்கும் நானோமீட்டருக்கும் கன்வெர்ட் பண்ண போறோம். ஸோ 1 மைக்ரோமீட்டர் அப்படிங்கிறது 10⁻⁻6 மீட்டர். 1 நானோமீட்டருங்கிறது 10⁻⁻9 மீட்டர். சரியா? இப்போ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா 50 மைக்ரோமீட்டர் இருக்கு. இதை நம்ம ஈஸியாக மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிடலாம். ஏன்னா 1 மைக்ரோமீட்டர் ஈக்குவல் டு 10⁻⁻6 மீட்டர்னா 50 மைக்ரோமீட்டர் கிராஸ் மல்டிப்ளை. அப்போ 50 மைக்ரோமீட்டர் இந்த சைடில் போகும். 50 மைக்ரோமீட்டர் இன்டூ 10⁻⁻6 மீட்டர். இந்த 1 மைக்ரோமீட்டர் வந்து கீழே வரும். சரியா? அப்போ இதை சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு 5 இன்டூ 10⁻⁻5 மீட்டர் கிடைக்கும். எப்படி -5 வந்துச்சு? இந்த 50 இருக்குல்ல, இந்த 50ல 5 பக்கத்தில் வந்து நம்ம டெசிமல் பாயிண்ட் வச்சோம்னா இந்த இடத்துல +1 ஆட் பண்ணுவோம். சரியா? அப்போ -6 + 1 -5. புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? நானோமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ண போறோம். இப்போ நம்ம கிட்ட ஆன்சர் வந்து மீட்டர்ல இருக்கு. இந்த ஆன்சரை வச்சு நம்ம ஈஸியா நானோமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிடலாம். எல்லா ஆன்சரையும் நீங்க வந்து முதல்ல மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஏன்னா மீட்டர் வச்சு தானே நம்ம வந்து எல்லாத்தையும் அதை ஸ்டாண்டர்டா வச்சு தான் எல்லா யூனிட்டும் நம்ம எழுத போறோம். கரெக்டா? லென்த்தை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால எந்த யூனிட்டா இருந்தாலும் நீங்க முதல்ல மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா மற்ற யூனிட்ஸ்க்கு நீங்க கன்வெர்ட் பண்றது ஈஸியா இருக்கும். சரியா? ஓகே, 1 நானோமீட்டர் ஈக்குவல் டு 10⁻⁻9 மீட்டர். நம்ம கிட்ட 5 இன்டூ 10⁻⁻5 மீட்டர் இருக்கு. அப்போ என்ன பண்ணணும்? கிராஸ் மல்டிப்ளை. இது இந்த சைட் போகும், இது கீழே வரும். ஸோ சால்வ் பண்ணும்போது 5 இன்டூ 10⁻4 நானோமீட்டர். சரியா? புரியுதா? ஓகே, அடுத்தது 4th question. The distance between two cities is 250 kilometer. How many miles is this? ஸோ 250 கிலோமீட்டரை நம்ம மைல்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். 1 மைல் ஈக்குவல் டு 1.609 கிலோமீட்டர். சரியா? 1 மைல் அப்படிங்கிறது 1.609 கிலோமீட்டர். அப்போது 250 கிலோமீட்டர் வந்து எவ்வளோ மைல்ஸ் இருக்கும்? அதே மாதிரி கிராஸ் மல்டிப்ளை. 250 கிலோமீட்டர் இந்த சைடு எழுதிட்டு, ஏன்னா கிலோமீட்டர் சைடில் தானே 2 கிலோமீட்டர் எழுதுவோம். ஸோ 250 கிலோமீட்டர் வந்து எவ்வளோ மைல்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை. இது இந்த சைடு போகும், இது கீழே வரும். அப்போ 250 கிலோமீட்டர் இன்டூ 1 மைல் டிவைடட் பை 1.609 கிலோமீட்டர். ஆன்சர் வந்து 155.37 மைல். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். A football field is 100 yards long. Convert this length into meters. ஸோ 100 yards நம்ம மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். 1 yard அப்படிங்கிறது 0.9144 மீட்டர். சரியா? 1 yard அப்படிங்கிறது அவங்க 100 யார்டுக்கு கேட்குறாங்க. அப்போது அதே மாதிரி கிராஸ் மல்டிப்ளை. இந்த சைடு இருக்கும் யார்டு, எது கேட்குறாங்களோ அதை அந்த சைடில் எழுதணும். இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு 100 யாரை மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும். யார்டு இருக்கிற இடத்துல தான் யார்டு எழுதணும், மீட்டர் இருக்கிற இடத்துல தான் மீட்டர் எழுதணும். சரியா? இதை நீங்கள் கரெக்டாக பண்ணாதான் ஆன்சர் கரெக்டாக வரும். அப்போது 100 யார் இந்த சைடில் இருக்கும், அப்போ இது இந்த சைடு போகும், இது இந்த சைடு வரும். சரியா? 100 யார்டு இன்டூ 0.9144 மீட்டர் டிவைட் பை 1 யார்டு. யார்டு கேன்சல் ஆயிரும். ஸோ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது 91.44 மீட்டர். சரியா? புரியுதா? ஓகே, இப்போ லென்த் பார்த்தாச்சு. அடுத்தது நம்ம மாஸ் பார்க்கலாம். A tablet has a mass of 500 milligrams. Convert this mass into grams and kilograms. ஸோ 500 milligrams கிராம்ஸ்க்கும் கிலோகிராம்ஸ்க்கும் நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம்.
இந்த மாஸ்லையும் பார்த்தீங்கன்னா கிலோகிராமை தான் நம்ம ஸ்டாண்டர்டாக வச்சு மற்ற யூனிட்க்கு கன்வெர்ட் பண்ணுறோம். இப்போ லென்த்துக்கு நம்ம வந்து எல்லா யூனிட்டையும் மீட்டருக்கு ஃபர்ஸ்ட் கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மற்ற யூனிட்க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணலையா, அதே மாதிரி மாஸ்க்கு வந்து ஸ்டாண்டர்ட் யூனிட் வந்து கிலோகிராம். பட் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம்னா 1 கிராமுக்கு முதல்ல நம்ம கிராமுக்கு கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறமா கிலோகிராமுக்கு கன்வெர்ட் பண்ண போறோம். அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஏன்னா 1 கிராம் ஈக்குவல் டு 10⁻³ மில்லிகிராம். சரியா, நம்ம கிட்டயும் 500 மில்லிகிராம் இருக்கிறதுனால கிராமுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு அந்த கிராம் வேல்யூ வச்சு கிலோகிராமுக்கு கன்வெர்ட் பண்ண போறோம். சரியாப்பா? ஓகே, 1 கிராம் வந்து 10⁻³ மில்லிகிராம்னா 500 மில்லிகிராம் எவ்வளோ? கிராஸ் மல்டிப்ளை. இது இந்த சைட் போகும், இது கீழே வரும். 500 mg இன்டூ 1 கிராம் டிவைடட் பை 10⁻³ mg மில்லிகிராம். ஸோ mg மில்லிகிராம் கேன்சல் ஆயிரும். இந்த 10⁻³ வந்து மேலே வந்துச்சுன்னா -3 வரும். ஸோ ஆன்சர் வந்து 5 இன்டூ 10⁻−1 கிராம் வரும். சரியா, இப்போ இந்த கிராம் வேல்யூ வச்சு கிலோகிராமுக்கு கன்வெர்ட் பண்ணணும். இதை நீங்க தான் கன்வெர்ட் பண்ணி எனக்கு ஆன்சர் சொல்ல போறீங்க. சரியா, திஸ் இஸ் யுவர் ஹோம்ஒர்க் கொஸ்டின். ஸோ ஆன்சர் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். The mass of an electron is 9.1 into 10⁻−31 kilogram. இது பவர். சரியா, 10⁻−31 kilogram. Convert this mass into grams. கிலோகிராமை கிராமுக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். 1 கிராம் வந்து 10⁻−3 கிலோகிராம். நம்மக்கிட்ட 9.1 இன்ட்டு 10⁻−31 கிலோகிராம் இருக்குது. இதை கிராமுக்கு கன்வெர்ட் பண்ணணும். எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் எந்த யூனிட்டை கன்வெர்ட் பண்ணுறீங்களோ அந்த யூனிட்டுக்கு நேராக தான் எழுதணும். இப்போ கிலோகிராம்லேருந்து கிராமுக்கு கன்வெர்ட் பண்ணுறோம், அப்போ கிலோகிராமுக்கு நேராக தான் கிலோகிராம் எழுதணும். சரியா, அப்படி எழுதினா தான் ஆன்சர் கரெக்டாக வரும். திரும்ப சொல்கிறேன். ஓகே, இப்போ இதை இந்த சைட் கொண்டு போங்க, இதை கீழே கொண்டு வாங்க. ஆன்சர் கிடைச்சிரும். 9.1 இன்டூ 10⁻−28 கிராம். சரியா, ஓகே. அடுத்தது தேர்ட் கொஸ்டின். கன்வெர்ட் 5.6 குவிண்டால்ஸ் இன்டூ கிலோகிராம். ஸோ குவிண்டால் வேல்யூவை கிலோகிராமுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். 1 குவிண்டால் ஈக்குவல் டு 100 கிலோகிராம்ஸ். ஸோ 1 குவிண்டால் வந்து 100 கிலோகிராம்ஸ்னா 5.6 குவிண்டால்ஸ் வந்து குவிண்டால் நேராக தான் குவிண்டால் எழுதணும். அப்போ தான் ஆன்சர் கரெக்டாக வரும். ஸோ இது இந்த செட் கொண்டு போகணும், இது கீழே வரும். இப்போ 5.6 குவிண்டால் இன்டூ 10 ஸ்கொயர் கிலோகிராம். 10 ஸ்கொயர்னா ஏன் 100 10 ஸ்கொயர்னு எழுதியிருக்கேன். சரியா, 100ன்னு எழுதாமல் 10 ஸ்கொயர் அப்படின்னு எழுதியிருக்கேன். டிவைட் பை 1 குவிண்டால். குவிண்டால் கேன்சல் ஆயிரும். ஆன்சர் 5.6 இன்டூ 10 ஸ்கொயர் கிலோகிராம். சரியா, ஓகே. நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின். A sample of gold has a mass of 1.5 kilogram. How many moles is this? Atomic mass of Au gold is equal to 197 gram per mole. ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு சாம்பிள் ஆஃப் கோல்டு இருக்கு, அதோட மாஸ் வந்து 1.5 கிலோகிராம். சரியா, இந்த 1.5 கிலோகிராம் ஆஃப் கோல்டில் எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்பர் ஆஃப் மோல்ஸ் கேட்குறாங்க. சரியா, இப்போ நம்மளுக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஃபார்முலா தெரியும். என்னது? கிவன் மாஸ் பை மோலார் மாஸ். கிவன் மாஸ் அப்படிங்கிறது இந்த மாஸ் 1.5 கிலோகிராம். மோலார் மாஸ் அப்படிங்கிறது அந்த கோல்டோட அட்டாமிக் மாஸ் 197 கிராம் பெர் மோல். சரியா, இப்போ இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. 1.5 கிலோகிராம் டிவைடட் பை 197 கிராம் பெர் மோல் அப்படின்னு வரும். இப்போ இந்த இடத்துல வந்து மேலே இருக்கிற யூனிட் வந்து கிலோகிராமில் இருக்குது, கீழே வந்து கிராமில் இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த கிலோகிராமை கிராமுக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். சரியா, அப்போது நம்மளுக்கு ஒன்று தெரியும், 1000 கிராம் ஈக்குவல் டு 1 கிலோகிராம். அப்போது 1.5 கிலோகிராம் எவ்வளோ கிராம்ஸ் வரும்? ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை. இது இந்த சைட் போகும், இது கீழே வரும். சரியா, அப்போ 1.5 கிலோகிராம் இன்டூ 10⁻³ கிராம் டிவைடட் பை 1 கிலோகிராம். ஸோ ஆன்சர் வந்து நம்மளுக்கு 1500 கிராம் கிடைக்கும். இப்போ இந்த வேல்யூவை நம்ம இந்த கிவன் மாஸில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 1500 கிராம் டிவைடட் பை 197 கிராம் பெர் மோல். நம்மளுக்கு வந்து மோலில் தான் ஆன்சர் வேணும், கிராம் வந்து கேன்சல் ஆயிரும். சரியா, அப்போது ஆன்சர் வந்து 7.6 மோல். சரியா, புரியுதா இது? ஓகே, அடுத்தது நம்ம டைம் பார்க்கலாம். டைமோட கன்வர்ஷன் பார்க்க போகிறோம். சரியா, ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். The half-life of a radioactive element is 5.73 into 10⁻³ years. Convert this into seconds. ஸோ ஒரு ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்டோட ஹாஃப் லைஃப் வந்து 5.73 இன்டூ 10⁻³ இயர்ஸ். இந்த வேல்யூவை செகண்ட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. எப்படி பண்ணணும்னா நம்மளுக்கு ஒன்று தெரியும், 1 year ஈக்குவல் டு 365 days. ரைட், ஓகே.
1 year equal to 365 days, 1 day வந்து 24 hour, 1 hour வந்து 60 minute, 1 minute வந்து 60 second. இப்போ நம்ம கிட்ட அவங்க இயர்ல இருந்து செகண்ட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த வேல்யூ கூட இந்த 365, 24, 60 and 60 இதை எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். சரியா? அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது இயர்ஸ் டு செகண்ட் வந்து கன்வெர்ட் ஆயிரும். 5.73 into 10 to the power 3 இயர்ஸ் அந்த வேல்யூ கூட இந்த வேல்யூ கூட தான் இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். 365, 24, 60 into 60 ஆன்சர் வந்து 1.80 into 10 to the power 11 செகண்ட் கிடைக்கும். இப்போ இதே இடத்துல இயர்ஸ் டு மினிட் கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. செகண்ட்ஸ்க்கு பதிலாக மினிட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த 60யை நீங்க வந்து எடுத்துட வேண்டியதான். சரியா? உங்களுக்கு எது வரைக்கும் கேட்டிருக்காங்களோ அது வரைக்கும் தான் நீங்க வந்து எழுதணும். இப்போ 60 இயர்ஸ்ல இருந்து மினிட்ஸ்க்கு கேட்டிருந்தாங்கன்னா இந்த 60 வரைக்கும் நீங்க மல்டிப்ளை பண்ணணும். இந்த 60யை விட்டுடலாம். அதாவது இந்த 365, 24, 60 இதோட ஸ்டாப் ஆயிரும். சரியா? இதுவே உங்களுக்கு இயர்ஸ் டு ஹார் கேட்டிருந்தாங்க அப்படின்னா 24 வரைக்கும். சரியா? இந்த வேல்யூ கூட 24 வரைக்கும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இந்த வேல்யூ 365 into 24. இதே டேஸ் வரைக்கும் கேட்டிருந்தாங்கன்னா 365. புரியுதா? இப்போ இவங்க வந்து இயர்ஸ் டு செகண்ட் கேட்டிருக்காங்க. அதனால 365, 24, 60, 60 60 செகண்ட் வரைக்கும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிட்டோம். இதுவே மினிட் வரைக்கும் கேட்டாங்கன்னா இது வரைக்கும், ஹார் வந்து இது வரைக்கும், டேஸ் வந்து இது வரைக்கும். சரியா? புரியுதா? ஓகே. செகண்ட் கொஸ்டின். A camera shutter speed is 1/250th of a second. Express this time in millisecond. ஸோ ஒரு கேமராவோட ஷட்டர் ஸ்பீட் வந்து 1/250th of second. சரியா? இதை வந்து மில்லி செகண்ட்க்கு கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு தெரியும் 1 second equal to 10 to the power 3 மில்லி செகண்ட். தெரியல அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு செகண்ட் அப்படிங்கிறது 10 to the power 3 மில்லி செகண்ட். சரியா? ஓகே. இப்போ அவங்க வந்து 1/250th of second மில்லி செகண்ட்க்கு கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ 1/250 செகண்ட் எவ்வளோ மில்லி செகண்ட் வரும்? கிராஸ் மல்டிப்ளை. இது இந்த இடத்துக்கு போகும், இது கீழே வரும். அப்போ 250 செகண்ட் இன்டூ 10 to the power 3 மில்லி செகண்ட் டிவைடட் பை 1 செகண்ட். செகண்ட் கேன்சல் ஆயிரும். நம்மளுக்கு மில்லி செகண்ட்ல ஆன்சர் கிடைச்சிரும். 2.5 into 10 to the power 5 மில்லி செகண்ட்ஸ். எப்படி 10 to the power 5 வந்துச்சு? 2.5 வந்துச்சு. இந்த இடத்துல நம்ம டெசிமல் பாயிண்ட் வச்சிருக்கோம். சரியா? இந்த 5க்கு பக்கத்துல இந்த சைடு வந்து நம்ம டெசிமல் பாயிண்ட் வச்சிருக்கோம். அப்ப என்ன பண்ணுவோம்? இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா இந்த லெஃப்ட் சைடு நம்ம டெசிமல் பாயிண்ட்டை மூவ் பண்றோம்னா +2. எத்தனை நம்பர் மூவ் பண்றோமோ அந்த நம்பர் ஆட் பண்ணுவோம். தெரியும்ல? அப்ப 3 + 2 5. புரியுதா? ஓகே. அடுத்த கொஸ்டின். A stopwatch shows a reading of 2 hours, 15 minutes and 30 seconds. Convert this total time into second. ஸோ ஸ்டாப் வாட்ச் இருக்கு. அதோட ரீடிங் வந்து 2 hours, 15 minutes, 30 seconds காட்டுது. ஸோ இந்த டோட்டல் டைமு செகண்டுக்கு வந்து கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த 2 hours, 15 minutes, 30 seconds எல்லாத்தையும் செகண்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும். என்ன பண்ணலாம்? முதல்ல இந்த 2 hours இருக்குல்ல, இது நம்ம செகண்ட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். சரியா? எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் ஹார்ஸ் டு செகண்ட்க்கு கன்வெர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் 3600ஆல மல்டிப்ளை பண்ணிருங்க அந்த வேல்யூவை. இப்போ 2 hours நீங்க வந்து செகண்ட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ண போறீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த 2 hours கூட 3600 மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அந்த வேல்யூ செகண்ட்ஸ்க்கு கன்வெர்ட் ஆயிரும். அப்போ 2 hours into 3600 equal to 7200 செகண்ட். இப்போ ஹார்ஸை நம்ம செகண்ட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணியாச்சு. அடுத்தது 15 minutes கன்வெர்ட் பண்ண போறோம். மினிட்ஸ் டு செகண்ட்க்கு நீங்க கன்வெர்ட் பண்றீங்கன்னா ஜஸ்ட் 60ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. சரியா? அப்போ 15 minutes into 60 equal to 900 செகண்ட். அடுத்தது 30 செகண்ட். இது ஆல்ரெடி செகண்ட்ல தான் இருக்கு. அப்போ என்ன பண்ணணும்? 7200 செகண்ட், 900 செகண்ட் இந்த ரெண்டு கூட இந்த 30யை ஆட் பண்ணணும். 7200 + 900 + 30 equal to 8130 செகண்ட்ஸ். சரியா? புரியுதா? சரி, ஓகே. ஒருவேளை நீங்க என்ன பண்றீங்கன்னா செகண்ட்ஸ் டு மினிட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்றீங்க, மினிட்ஸ் டு ஹார்ஸ்க்கு கன்வெர்ட் பண்றீங்க, இல்ல செகண்ட்ஸ் டு ஹவர்ஸ்க்கு கன்வெர்ட் பண்றீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ செகண்டுக்கு இப்போ மினிட் டு செகண்டுக்கு 60ஆல மல்டிப்ளை பண்றோம். இதுவே செகண்ட்ஸ்ல இருந்து மினிட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணும்போது இந்த 60யை டிவைட் பண்ணிருங்க. அவ்வளவுதான். சரியா? ரிவர்ஸ் பண்ணணும். அவ்வளவுதான். இப்போ செகண்ட்ஸ் டு ஹார்ஸ்க்கு கன்வெர்ட் பண்றீங்கன்னா 3600 டிவைட் பண்ணிருங்க. சரியா? அவ்வளவுதான். ஓகே. இப்போ நம்ம வந்து லென்த், மாஸ், டைம் இந்த 3 குவான்டிட்டிக்கும் கன்வர்ஷன் பார்த்துருக்கோம், யூனிட் கன்வர்ஷன் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ரெஷர், வால்யூம், எனர்ஜி இந்த 3 குவான்டிட்டிக்கும் பார்க்கலாம்.